இத்தனை வருடம் திரையுலகத்தில் இருந்த விஜய் தன்னுடைய கடைசி படம்னு அறிவிக்கிறார். அப்போ இந்த திரையுலகத்திற்கு எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்த ஒரு பெரிய மனுஷன் அவரு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறியிருக்காரு. இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னால நிக்குது. ஒரு சின்ன மரியாதை குடுத்தா என்ன? ம், ம். அந்த படம் தனியா வந்துட்டு போட்டுமேன்னு நினைச்சா என்னங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அந்த படத்தோடு மோதணும்னு சிவகார்த்திகேயன் நினைத்ததாக வந்த தகவலின் அடிப்படையில தான் நாம அத பேசுறோம். ஓகே. நானே பல யூடியூப்ல உட்கார்ந்து பேசியிருக்கேன். இந்த படம் பராசக்தி படம் ஜனநாயகனோடு வர்றதில்ல. சிவகார்த்திகேயனை ஏன் நம்ம பேசணும்? ம். சிவகார்த்திகேயனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு நிறுவனம் எடுக்கிற முடிவை அவர் எப்படி தலையிட முடியும்னு நானே பேசியிருக்கேன். ம், ம், பல ம். பேர் தேடி பார்த்தா தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில எனக்கு தெரியுது, இவரு தான் வந்து முதல்ல அத இனிஷியேட் பண்றாரு அப்படிங்கிறது. ஓகே. அதற்கப்புறம் தான் நாமளும் வந்து என்ன அப்படி பண்றாருன்னு பேச வேண்டியதா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. சிவாஜிக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஆகவே ஆகாது. ம். ஆனால் அதே சிவாஜிக்கு செவாலியர் விருது குடுக்கும்போது அவங்க முதலமைச்சரா இருக்காங்க. ம். இந்த அந்த நாட்டிலேருந்து வந்த தூதுவர் வந்து இந்த விருத எடுத்துட்டு வராரு. அத இந்த அம்மா வாங்கி தான் அவர் கையில குடுக்குறாங்க. அன்னைக்கு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்ல. நான் நிதி அமைச்சர அனுப்புறேன். அவரு குடுப்பாருன்ட்டு அவங்க வீட்ல உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு வாழ்நாள் சாதனையாளர், திரையுலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம். அவருக்கு இந்த விருத குடுக்கும்போது நாம தான் போகணும்னு அந்த சொந்த பகையெல்லாம் மறந்து வந்து அங்க உட்கார்றாங்கல்ல. புரியுது. அது ஏன் உங்களுக்கு இல்லன்னு கேட்கிறேன் நான்.